ப்ரைஸ் லார்ட் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். வசனம் ஆக்சுவலி 2 நாளாக நான் போடவே இல்லை. அதுக்கு பதிலாக தான் புதுசாக சாங் வர்ஷிப்புன்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். வசனத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஆனால் ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே இன்னும் நிறைய வசனம் இருக்குது. அதை நம்ம பார்க்கல. நம்ம ரேண்டமாக ஒரு 4 வசனம் 3 வசனம் அப்படி தான் பார்த்தோம். ஓகே, இன்னும் கவர் பண்ணாத டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து எழுதிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா திரும்ப நம்ம ஃபஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான வசனம்னு பார்க்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஆனால் வசனத்தை விட மாட்டோம். ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா உயிர்த்தெழுதல். ஆக்சுவலி இது கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா உலகத்தாருக்கு உயிர்த்தெழுதல்ங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரும் மரித்து உயிரோடு வந்த ஹிஸ்ட்ரியே கிடையாது அவங்களுக்கு. அப்படி தானே? அவங்க ஃபாலோ பண்ணுற எந்த ஒரு விக்கிரகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுக்குமே இப்படி ஒரு ஸ்டோரி இருந்துச்சு, செத்துட்டாங்க அப்புறம் மரித்தோரை உயிரோடு எழுப்புனாங்கன்னு சொல்லி எந்த ஹிஸ்ட்ரியுமே கிடையாது. அவங்களுக்கு அது கான்செப்ட்லேயே வராது. நமக்கு தான் உயிர் தெழுதல்னு உண்டு. அப்படி தானே? அதாவது இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது நித்தியமாக கர்த்தரோட வாழ்கிற வாழ்க்கை. சரி, அந்த வாழ்க்கை யாருக்கு அப்படின்னா, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. ஓகே, இயேசுவை நம்பி விசுவாசித்து வாழ்கிறவங்க யாரெல்லாமோ அவங்க நித்திய ஜீவனை அடைவாங்க. அதாவது இந்த உலக வாழ்க்கை முடிகிற அந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச நாளுக்கு அப்புறம் சரி, கர்த்தர் என்னைக்கு வாராரோ அந்த கடைசி நாள், நியாய தீர்ப்பு நாள்னு சொல்லி ஒன்று நம்ம சொல்கிறோம். அப்படி தானே வெளிப்படுத்தல இருக்குது. ஸோ அப்போ அந்த கடைசி நாளில் மரித்தோர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது எழுப்புவாங்க, கர்த்தரை எழுப்புவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வசனம், ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரணங்கிறது இந்த சரீரத்துக்கு மட்டும்தாங்க. நம்ம இதுக்கு ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. இந்த சரீரம் மட்டும்தான் மண்ணோட மண்ணாக போதே தவிர நம்ம ஆத்மா லைஃப் லாங்குன்னு சொல்ல முடியாது. எப்படி அதுக்கு டேர்மே எனக்கு சொல்ல தெரில. லைஃப்னா இவ்வளோதான் இருக்குது. நம்ம அதுக்கப்புறமா நித்திய எட்டர்னல் லைஃப் நம்ம யார் கூட வாழ போகிறோம்? பரலோகத்தில் இருக்கிற பிதா கூட வாழ போகிறோம். அப்படி தானே? ஸோ யாரெல்லாம் அவரோட வார்த்தையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மரணங்கிறது ஒன்லி ஃபார் த பாடி தான். இதுக்கு என்ன கிடையாது, சோலுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு 3வது வசனம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஓகே, அவர் தான் உயிர்த்தெழுதல், அவர் தான் ஜீவன். இப்போதைக்கு தேவையான என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. திரும்ப உயிர்த்தெழுந்து திரும்ப மேலே போய் என்ன பண்ணிக்கலாம், அவர்களோட ஜாலியாக பாட்டு பாடி எந்த ஒரு உரையே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் துதி ப்ரைஸ். அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருப்போம்னு சொல்கிறாங்க. பசிக்காது, எந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. நம்ம பக்கத்தில் நம்ம பையனே இருந்தாலும் நமக்கு அந்த பழைய பாண்டிங்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒன்லி காடு நம்ம அப்படின்னு மட்டும்தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. அதை நம்ம கொஞ்சம் வருஷம் கழித்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? கர்த்தர் எப்போ வருவார்னு தெரில. இப்போதைக்கு வேண்டாம் கர்த்தாவே, நாங்கள் எல்லோரும் நல்ல நாம மகிமைப்படும்படி வாழ்ந்து இன்னும் ஒரு 1000 லட்சம் பேரை ரட்சிப்பு எங்களால் 1000 பேர் லட்சம் பேர் ரட்சிப்பு அடைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வாங்க ப்ளீஸ். ஓகேயா? சரி, ஓகே. இன்றைக்கி இந்த டாப்பிக்கோடு முடிச்சிடலாம். நாளைக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கை செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சாங் வர்ஷிப்பும் கேளுங்க. இதோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நான் விதைக்கணும். நிறைய எனக்கு விளைச்சல் தேவைப்படுது. அதனால் நிறைய விதைச்சிட்டே இருக்கேன். அறுவடைக்கு வெயிட்டிங். நீங்களும் அதே மாதிரி விதைக்கணுன்னா ஒன்று என்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்ணுங்கள். நான் பண்ண மாதிரி தான் இல்லை, ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இதை விட சூப்பராகலாம் பண்ணுங்கள். இல்லையா, அட்லீஸ்ட் இதையாச்சும் கேளுங்க. ஓகேயா? கர்த்தருக்குள்ளே வளருங்க, அவ்வளோதான். இன்னும் எல்கேஜி குழந்தையாகவே இல்லாமல் ஏதாவது ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணி வளருங்க. ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.